இப்போ திருமாவளவன் என்ன சொன்னார் சொல்லு? அதே தான் சார். பாஜகலேருந்து ஒருத்தர் வந்து அழைச்சார். பாஜகவில் இருக்கிறவங்க தெரிஞ்சே தான் அழைக்கிறாங்க. அந்த கூட்டணிக்கு பாமக வருது, அங்கே இருக்காதீங்க, இங்கே வாங்கன்னு கூப்பிட்ருக்காங்க. இல்லை எனக்கு வந்து விருப்பமே இல்லை, பாஜகவில் சேரும் விருப்பமே இல்லை, இல்லை ஜாதிவாத கட்சிகளோ மதவாத கட்சிகளோ இருக்கும் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போகிறல எங்கே போக போகிறீங்க? இதை பார்த்தீங்களா? இது உங்களுக்கு இண்டிகேஷன். முத்தமிழ் அறிஞர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைத்தே தீர வேண்டும் என்றார் அஜிகமணி. இங்கே சட்டப்பேரவை கூட்டத்தை பார்த்த ஒரு அதிகாரி சொன்னார், இப்படி பிஎம்கேல நாங்கள் முதல்வரை புகழ்ந்து கலைஞரை புகழ்ந்து பேசி பார்த்ததே கிடையாது. வண்டி வண்டியாக திட்டுவார் பெரியவர். இன்றைக்கி இந்த கடிதம் ஒரு சான்று. இதெல்லாம் திருமாவளவனுக்கு இண்டிகேஷன் கொடுத்துறான். இன்றைக்கி அவர் நான் இந்த கதவை அடித்தேன் அந்த கதவை அடிச்சேன்னு எல்லா கதையும் அடிச்சுட்டு வீட்டில் தனியாக உட்காந்துருக்கிறார். நீ கதவே இல்லை, இப்போ உள்ளே இருந்துட்டு கத்துறாரு, அப்பா திறந்து விடுங்கப்பா, நீ தானே கதவை அடிச்சு உட்கார் மூடின்னுன்றாங்க.